இந்த நாளிலும் தூதர்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக ஆகாரை சந்தித்த தூதன் என்று நம்ம வாசித்தோம். முதலாவது ஒருத்தருக்கு ஆண்டவர் தூதர் மூலமாய் வெளிப்பட்டது யாருன்னா இந்த ஆகாருக்கு தான். ஆகாருக்கு கர்த்தர் வெளிப்படும்போது 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியே இருக்கிற நீருட்டண்டையிலே கண்டு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆகார் யார் என்றால் எகிப்து தேசத்தின் அடிமை பெண்ணாக இருக்கிறார். அடிமை பெண், எகிப்து தேசத்திலே அவள் அடிமை பெண். அப்படின்னா அவளுடைய அம்மா அப்பா அவளுடைய வறுமை நிமித்தமாக பார்வோனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்போ எகிப்து தேசத்திலே அவள் அடிமை பெண்ணாக இருக்கிறா. அப்படி அவள் அடிமை பெண்ணாக இருக்கும்போது அந்த தேசத்தில் ஆபிரகாம் கடந்து போகிற போது அந்த தேசத்தில் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு விரோதமாக அந்த பார்வோன் கண் வைத்ததினாலே கர்த்தர் அந்த நாளிலே அவனை தடுத்து நிறுத்தினபடினாலே ஆதியாகமம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அவள் நிமித்தம்னா சாராள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தன. இப்போ ஆபிரகாமுக்கு யார் கொடுக்குறா வேலைக்காரிய? பார்வோன், எகிப்து தேசத்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் அந்த வேலைக்காரி. அந்த வேலைக்காரிக்குள்ளே தான் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் அடங்கி இருக்கிறார். ஸோ இப்பொழுது யாருடைய கைக்கு வந்திருக்கிறா? சாராய்க்காக பார்வோன் என்ன செய்தான், அந்த ஆகாரை விற்று விட்டான், ஆபிரகாம் கையில் கொடுத்து விட்டான். இப்போ இந்த இடத்துல ஆகார் அந்த அடிமை பெண்ணாகிய அந்த ஆகாரை சாரால் தெரிந்து கொள்கிறதுக்கு என்ன நோக்கம்னா, சாரா என்னெல்லாம் சொல்கிறாளோ அதெல்லாம் அந்த அடிமை பெண் என்ன செய்வா, கேட்பா. ஏன்னா அவள் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தா. பார்வோன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவள் செஞ்சுட்டு இருந்தா. இப்போ யாருக்கு அடிமையாக வந்திருக்கா? சாராளுக்கு அடிமையாக வந்திருக்கா. இப்போ அடிமை அப்படின்னு சொல்லும்போது அவங்க எஜமான் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடியவங்க தான் அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த சாராள் ஆகாரை தேர்ந்தெடுத்து, எனக்கு பிள்ளை இல்லாததுனால எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும்படியாக என் அடிமை பெண்ணாகிய சாராளை நீ சேர்த்து கொள்ளும், அவளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், மறுமனை மாட்டியாக நான் இணைத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அவள் என்ன செய்திருக்கா, அவளால் அந்த இடத்துல எதிர்த்து பேச முடியாது. ஐயோ இப்படிலாம் நான் பண்ண முடியாது, இதெல்லாம் நான் எஜமாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது தான் அடிமை பெண்ணாக இந்த சாராள் காணப்பட்டார். ஸோ ஆகாருடைய ஒரு சுவாபம் என்னன்னா, பயந்த சுவாபம். அவள் எப்பவுமே அவளுக்கு எப்பவும் ஒரு பயம் இருக்கும். என்ன சொல்லிடுவாங்களோ, ஏது சொல்லிடுவாங்களோ, என்ன பண்ணிடுவாங்களோ, அவங்க என்ன சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பயத்தோடு இருப்பாள். அவளை ஒரு பரதேசி, அந்த ஆகார் என்ற அர்த்தத்துக்கு பரதேசி, அலைந்து திரிகிறவர். முதல் யார்கிட்ட நின்ற அடிமை பெண்ணாக இருந்தால் பார்வோன்ட்ட இருந்தா. இப்போது சாராய் ஆபிரகாமோடைய அடிமை பெண்ணா அவள் அப்படியே பரதேசியாக என்ன செஞ்சிட்டாங்க, எகிப்து தேசத்துலேருந்து இப்போது ஆபிரகாம் கூட பயணம் பண்ணும்படியாக கானான் தேசத்துக்கு வரும்படியாக அவள் பரதேசியாய் அலைந்து வருகிற. ஸோ அவளுக்கு ஒரு அறிமுகமே கிடையாது. இன்னாருடைய பிள்ளை, இங்கேருந்து வந்தேன், இப்படி என்னுடைய கோத்திரம் அப்படின்ற ஒரு அறிமுகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த ஆகாரை கர்த்தர் என்ன செய்தார், சந்தித்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆகார் தாய் தகப்பன் பார்வோனுக்கு அவனை விற்றாங்க. பார்வோன் ஆபிரகாமுக்கு கொடுத்தான். சாராள் இப்போ ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தா. அப்போ மறுமனையாட்டியாக கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு 85. அப்போ இஸ்மவேல் பிறந்ததுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு 86 என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ சிறு வயது முதல் அந்த 85 வயதுள்ள ஆபிரகாமுக்கு இந்த அடிமை பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப முதிர்ச்சியான வயதே கிடையாது ஆகாருக்கு. அவள் ரொம்ப இளமையான ஒரு சின்ன அடிமை பெண்ணாக தான் இருந்தா. ஆனால் அவள் வேலைக்காரி, அவள் அடிமையாக இருக்கிறா. இப்போது ஆபிரகாமோடு சேர்ந்தபடினாலே அவள் என்னவாயிட்டா, கர்ப்பவதியாக ஆயிட்டா. அவள் கர்ப்பவதியாக ஆனதுக்கப்புறம் அவளுக்குள்ள தான் அடிமை பெண்ணாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கௌரவம் அவளுக்கு, அந்த ஒரு பெருமை. என் நாச்சியாருக்கு என்ன இல்லை,
பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு மனதளவில் ஒரு பெருமை இருந்து இதனால் அவள் என்ன செஞ்சால், சாராளை அற்பமாக எண்ணினாள். அதை பார்க்கும்போது சாராளுடைய இருதயம், என்னுடைய அடிமை பெண்ணு நான் சொன்னதுனால போய் இப்படி பிள்ளை உண்டாயிருக்கிறா, ஆனால் அவன் என்னை பார்த்து, எஜமாட்டியாகி என்னை பார்த்து என்ன செய்கிறா, அற்பமாக நினைக்கிறாளே என்று வருத்தப்பட்டு கோபப்பட்டு தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது, உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்யணும் சொல்கிறாரு. அப்போ அது அடுத்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இப்படி நினைக்கும்போது அவள் கடினமாய் நடத்துகிறாள். யார்? எஜமாட்டியாகிய சாராள் கடினமாய் நடத்துகிறாள். அப்போ தான் இவள் ஒரு டெசிஷன் எடுக்கிறாள். இனிமே இதுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு யாருமே கிடையாது, நம்மளை ஆதரிக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறான், ஓடி சூர் என்கிற வனாந்தரத்துக்கு வழியாக அவள் என்ன செய்கிறாள், அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவளாய் காணப்படுகிறாள். ஸோ கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும்போது நேற்றே சொன்னேன், ஏஞ்சல்ஸ், அப்புறம் இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா தூதர், அப்படி இல்லாட்டி கர்த்தருடைய தூதர் அப்படின்னு சொன்னேன். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தூதர் அப்படின்னா கர்த்தருடைய வேலைகளை செய்கிறவன், ஆனால் கர்த்தருடைய தூதன் அப்படின்னா கர்த்தரே என்ன செய்கிறார், தூதனாக இறங்கி அங்கே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அதை தான் ஆங்கிலத்தில் தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்த்தருடைய தூதன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார் என்று அர்த்தமா. அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் அப்படின்னு போடலை, கர்த்தருடைய தூதரானவர். ஒரு மரியாதை செலுத்தி இந்த இடத்துல அந்த தூதருக்கு ஒரு கனத்தை செலுத்துகிறாங்க. அப்படின்னா பிதாவானவர் தம்முடைய குமாரனை தூதனாக என்ன செய்கிறார், முதலாவது ஆகாருக்கு தரிசனமாகும்படி, ஆகாரை சந்திக்கும்படி அனுப்புகிறார். இதை தான் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசிக்கும்போது, செங்கடல்களை இரண்டாக பிளந்தது கர்த்தருடைய தூதனானவர், சீனாய் மலையிலே இறங்கினது கர்த்தருடைய தூதனானவர், அதே போல் கிதியோனை சந்தித்ததும் கர்த்தருடைய தூதனானவர், மனோவாவின் மனைவியை சந்தித்ததும் கர்த்தருடைய தூதனானவர் என்று நம்ம வேதத்தில் ஒரு சில இடத்துல கர்த்தருடைய தூதன் என்று பார்ப்போம், ஒரு சில இடத்துல கர்த்தருடைய தூதன். ஸோ ஸ்பெஷலாக இது காடே என்ன செய்கிறார், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தூதன் மூலமாய் அந்நாட்களிலே அவர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். ஸோ சூர் வனாந்திரத்துக்கு அவள் ஓடி போயிருக்கா. சூர் வனாந்திரம் அப்படின்னா அடைக்கப்பட்ட ஒரு வனாந்திரம். அந்த இடத்துல அந்த கர்ப்பஸ்திரீக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்கேயுமே போக முடியாமல் ஒரு விடுதலையாய் ஒரு சுதந்திரமாய் அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த சூர் வனாந்திரத்தில் அந்த இடத்துல அவளுக்கு அடைக்கப்பட்டதுன்னா யாருமே அவளுக்கு உதவி செய்ய இல்லை. அவளுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, பார்வோன் அவளை விலை கொடுத்து வாங்கினான், அந்த பார்வோன் கூட அங்கே கிடையாது. ஆபிரகாம் மறுமனையாட்டியாக எடுத்துட்டான். அப்போ அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல, சரி இது என்னுடைய கணவர் எனக்காக எல்லாம் செய்வான், அந்த ஒரு அனுபவம் இல்லை. எஜமானி அவர் அதிகமாய் கடினமாய் அவங்களை நடத்தினதுனால அவங்களுடைய தயவும் இந்த ஆகாருக்கு கிடைக்காத ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாசலில் தான் இந்த சாராள் கிடைந்தார். யாருமே சந்திக்க வராத சூழ்நிலையில் வானத்தில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலையில் யாருமே இதை எனக்கு சந்தித்து தீர்த்து தர முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், அப்பொழுது கர்த்தர் வானத்தை திறந்து தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியா, அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியா, அவர்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளையிட சித்தமாக இருக்கிறார். அன்றைக்கு கவனிங்க, வார்த்தையே என்ன செய்தது, வார்த்தையாய் இறங்கி வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை வார்த்தையை கொடுத்திருந்தார். இந்த இடத்துல தூதனானவர் ஆகாருக்கு என்ன சொல்லுகிறாருன்னா 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள், அப்படின்னா உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையை அவர் காப்பாற்றும்படியாய், அதை நிறைவேற்றும்படியாய் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு அந்த வார்த்தையினாலே அவளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். நம்முடைய சூழ்நிலையில் பெருக்கத்துக்குரிய ஒரு எண்ணிக்கைக்குரிய ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம பெறாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னுடைய காரியங்களில் நான் ஒரு ஜெயத்தை தருவேன், வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் அன்றைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வனாந்தரத்திலே அடைக்கப்பட்ட அந்த சூர் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த அந்த ஆகாரின் சத்தத்தை, அந்த ஆகாரை கர்த்தர் என்ன செய்தார், நோக்கி பார்த்து தம்முடைய தூதனை அனுப்பி அவளுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லி அவளுக்கு என்ன பேரிடுவாங்களாம், இஸ்மவேல். இப்போ பெண்கள் அப்படி சொல்லும்போது நம்ம எதை குறித்து நம்ம என்ன செய்வோம், அங்கலாய்க்கிறவர்களாக இருப்போம். சிலர் நம்ம அங்கலாய்ப்பை கேட்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்மளுடைய அங்கலாய்ப்பை என்ன செய்ய மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டாங்க. அது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கிறவங்க மட்டும்தான் புரிந்து கொள்வாங்க. அதுலேயும் அநேகர் அதை என்ன செய்வாங்க, அதை தவிர்த்து போட்டுருவாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் நம்மளுடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் எந்தவித அங்கலாய்ப்பாக இருந்தாலும் அதை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன் என்று முதல் ஆண்டவருக்கு பேரிட்ட ஒரு பெண்ணாய் இந்த ஆகார் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நீங்கள் ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, இத்தனை வருஷம் ஆச்சே, இப்படி என் வாழ்க்கையை புரட்டி போட்டாரே, இப்படி பண்ணுறாரே, அப்படி தான் நம்ம புலம்புவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம புலம்பாமல், நீர் என்னை காண்கிறது, என் அங்கலாய்ப்பு, எனக்கு அடைக்கப்பட்ட என்னுடைய சூழ்நிலை, என்னை அலைந்து திரிகிற என்னுடைய வருத்தம், என்னுடைய தனிமை, என்னுடைய எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி அந்த இடத்துக்கு லகாய் ரோயி என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இந்த வனாந்திரம் என்று சொல்லும்போது அந்த இடத்துல அவள் முழங்கால் படிட்டு ஜெபித்தா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அப்படின்னு இருக்கா? அந்த மாதிரி அவளுக்கு ஒரு நினைப்பே இல்லை. ஸோ சில நேரம் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்மளுக்கும் அந்த ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு நம்மளுடைய போராட்டங்கள், சூழ்நிலைகள் என்ன செய்யும், பெருகி இருக்கும். அநேகர் சொல்லுவாங்க, இது நிமித்தமாக என்னால் ஜெபிக்க முடியல, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ நம்மெல்லாம் என்ன செஞ்சுருவோம், அவர்களுக்கு தூதர்களாக கர்த்தர்மா. ஏன்னா நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வா, அவங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவா. அதற்கு சாட்சியாக நம்ம எஸ்தர், அவங்களுடைய பிறந்த குழந்தை 8வது நாளில் ஜிஹெச் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே யாருமே தெரியாது. யார்கிட்ட போனாலும் கவர்மெண்ட்டில் உள்ளவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சபையாய் ஒரு கூட்டமாய் அவர்களுக்காக ஜெபித்த ஆண்டவரே, அந்த இடத்துல அவங்களுக்காக பேச ஆள் இல்லை. அவங்களோட அங்கலாய்ப்பு, ஆப்ரேஷன் பண்ணி போயிருக்காங்க, மாடி ஏறி இறங்கணும். எப்படி ஒரு வனாந்திரமான ஒரு அங்கலாய்ப்பான ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு முன்பாக சென்று அந்த இடத்துல வந்து செக்கப் பண்ணுற ஒவ்வொரு டாக்டர்ஸ், ஒவ்வொரு நர்ஸும் கைண்டாக நடக்க, அவங்களுக்கு கரெக்டாக அந்தந்த நாட்களில் அந்தந்த காரியங்களை உண்மையாய் வெளிப்படுத்த, அந்த சூழ்நிலைகளில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். நம்ம நினச்சிட்ருப்போம்,
யாருமே இல்லை, எனக்கு யார் இருக்கா? ஆனால் கர்த்தர் நமக்காக வானத்தை திறந்து அவருடைய தூதர்களை நமக்காக அனுப்ப அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகாரை கண்ட தேவன் என்னையும் காண்கிறார் என்று. ஆமே. அவளுக்காக ஒரு தூதனை கர்த்தர் என்ன செய்தார்? வானத்திலிருந்து இறக்கி அவளுடைய அங்கலாய்ப்பை மாற்றி, அவளுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாசலை எடுத்து போட்டு, அவளுடைய தனிமையை மாற்றி ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் என்ன செய்ய, அவளோடு அடங்கியிரு. அந்த வார்த்தைக்கு அவள் என்ன செய்கிறா? அப்படியே கீழ்ப்படுகிறா. ஸோ இன்றைக்கும் ஆகாரை சந்தித்த அந்த தூதன் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்கணும். ஏன்? அவர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவா. அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை எப்படி அந்த இடத்துல வளரணும். ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்து ஒரு பிள்ளை வனாந்தரத்திலே வளர்ந்தா நல்லா இருக்குமா? அந்த பிள்ளை அந்த இடத்துல கொண்டாடப்பட வேண்டும். அந்த 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணி அந்த குறிய நாளெல்லாம் அவங்க என்ன செய்யணும்? கொண்டாடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்படி அந்த காரியத்தெல்லாம் அந்த ஆகாருடைய பிள்ளை செய்ய வேண்டும் என்று நீ போய் என்ன செய்ய? அடங்கி. ஏற்ற சமயத்தில் அந்த இடத்துலேருந்து அவங்க பிரிந்து வந்து இன்னமும் இந்த தேசத்தில் இஸ்மவேலர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு உண்மையாய் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார்.